ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த 27வது உபவாச நாளுக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான திறவுகோலின் வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 30:3. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற திறவுகோலின் அற்புதமான வார்த்தை இது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பவும் சேர்த்துக் கொள்வார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம இன்னைக்கு இந்த வசனத்தை வாசித்த போது எனக்குள்ள ஏற்பட்டதான இந்த ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் பலவிதமான சிறையிருப்புக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். பலவிதமான சிறைகளுக்குள்ளே நாம் இருக்கிறோம். சில பேர் பணம் என்கிற சிறையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் வேலை என்கிற சிறையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர் இச்சை என்கிற சிறையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆடம்பரம் என்கிற சிறையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர் இந்த உலக காரியங்களிலே சிற்றின்பங்களிலே அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான சிறையிருப்பிலே நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். வெளியில வர முடியாதபடிக்கு நம்ம பலவிதமான நெருக்கத்திலே நாம் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உன்னுடைய சிறையிருப்பை அவர் திருப்புவேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஒருவேளை எந்த சிறையிருப்பில் நம்ம இருந்தாலும், எந்த மனநிலைமையில் இருந்தாலும், எந்த சிறையிருப்பில் இருந்து நம்மளால் நான் வெளியில் வரணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் வெளியில் வர முடியல, என்னால் இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியல, இப்படி பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதை பேச முடியல, எனக்கு இந்த சூழ்நிலை நெருக்கடியாக இருக்கிறது, எப்படி இதை கையாளணும்னு எனக்கு தெரியல, இந்த சிறையிருப்பை எப்படி நான் மாற்றிக்கொள்வது எனக்கு தெரியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் என்று நீங்கள் உணர்ந்தால் போதும், அவர் சிறையிருப்பை மாற்ற ஆயத்தமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபுவுக்கே 10 பேர் சேர்ந்து ஜோமனுங்கிற ஒரு மனநிலை. யோபுவுக்கு அவனுடைய நெருக்கடி, அவனுடைய பிரச்சனை, போராட்டம், அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான பருக்கள், அருவருப்பான காரியங்கள், அவனுடைய சரீரம் அழுகி போன நிலைமையில் இருக்குது. அவன் செத்து போக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில ஒருத்தரும் அவனுக்கு பக்கத்தில் போய் நிற்க கூட முடியல. அந்த நிலைமையில இருந்த யோபு தன் சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தன்னுடைய காரியத்தை அவன் பெருசா நினைக்கல. அவன் அடுத்தவர்களுடைய காரியங்களை பெரிதாக நினைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணின போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தின் வார்த்தை, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். மேலே உள்ள வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா 1 வாசிங்க. 30வது அதிகாரம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமாய் இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து தேவனாய கர்த்தரிடத்துக்கே நீ திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்கும் போது,
அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாமும் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சந்ததியும் கை கொள்ளுகிற போது, கீழ்ப்படுகிற போது, அந்த கற்பித்ததான கற்பனைகளின்படி நடக்கிற போது செவி கொடுக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்குமேயானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கலாம். ஐயா, எனக்கு இந்த பிரச்சனைனால நான் சிறையிருப்பில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். ஐயா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனதளவில் நான் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறேன். மற்றவர்களால் நான் சிறைப்படுத்தி அடிமைப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். அடிமையின் அனுபவத்தை போல நான் உணர்கிறேன். என்னை அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள், என்னை சங்கடப்படுத்த பார்க்கிறார்கள். எப்பொழுது என் தலையில குட்டி என்னை கீழே தள்ள பார்க்கிறார்கள். என்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய பார்க்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மனிதனை பாராமல், மற்றவர்களை பாராமல், மனிதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது, என் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி திருப்பி அவர் உங்களுக்கு இறங்கி, உங்கள் எல்லா ஜாதிகளிடத்திலிருந்து துரத்தப்பட்டதான, ஒதுக்கப்பட்டதான உங்களை கர்த்தர் திரும்ப சேர்த்து கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவேளை நம்ம மனதளவில் நம்ம ரொம்ப காயப்பட்டு இருக்கலாம், மனதளவில் ரொம்ப சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம், தொழில் ரீதியாக எந்த முன்னேற்றமும் இல்லையே என்கிற ரீதியில் நம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில், எதற்காக நீங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு சிறையிருப்பை போல நீங்கள் உணர்ந்தாலும், ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தால், அவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்தால், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்தால், அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் விட்டு கொடுத்தால், செவி கொடுக்கும் போது, என் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி அவர் உங்களுக்கு இறங்கி, ஆமீன், உங்களை நீங்கள் துரத்தப்பட்ட நிலைமையில எங்கெல்லாம் சிதறி கிடந்தீங்களோ அந்த சிதறப்பட்ட நிலைமையெல்லாம் மாறி மறுபடியும் உங்களை கர்த்தரும் சேர்த்து கொள்ளுவார். நீங்கள் இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், இழந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்வீர்கள், இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள், இழந்த ஆமீன் வேலையை, வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதையெல்லாம் நீங்கள் இழந்து தவித்து சிறையிருப்பின் அனுபவத்தை போல நீங்கள் வேதனை உணர்கிறீர்களோ, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அவர் போதிக்கிற காரியம், உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு இறங்கி, நீங்கள் துரத்தப்பட்டு கிடந்ததான எல்லா ஜனங்களிடத்தில் இருந்தோ திரும்ப கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு அதே ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Glory to God. யோசேப்பை வஸ்திரத்தை இழந்தான், ஒரு சிறையின் அனுபவத்தை அவன் அனுபவித்தான். கர்த்தர் யோசேப்பை எந்த இடத்தில் வஸ்திரத்தை இழந்தானோ அதே வஸ்திரத்தின் மகிமையை ஆமீன் எகிப்து தேசத்திலே 13 ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் உயிர் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, எந்த மகிமையை நீங்க இழந்து தவிக்கிறீங்களோ, எந்த அற்புதத்தை நீங்க இழந்து தவிக்கிறீங்களோ, எந்த வாஞ்சையை நீங்க இழந்து தவிக்கிறீங்களோ, எந்த உற்சாகத்தை இழந்து தவிக்கிறீங்களோ, எந்த நிம்மதி சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களோ, அதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுத்து இறங்கி திரும்ப சேர்த்து கொள்ள அவர் ஆவல் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருக்கு செவி கொடுங்க, அவருக்கு செவி கொடுங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களை என்னை உயர்த்த வல்லமை உள்ள தேவன். ஆமீன். யோசேப்பை குழியிலிருந்து தூக்கின தேவன் உங்களை என்னை குழியிலிருந்து தூக்க வல்லமை உள்ள தேவன். யோசேப்பு இழந்த வஸ்திரத்தை திரும்ப கொடுத்த தேவன், நீங்கள் இழந்த அந்த மகிமையை திரும்ப
உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவன். யோசேப்பை உயர்த்தி பதவியிலே உச்சத்தை கொண்டு போன தேவன், அதே போல உங்களை என்னையும் உச்சத்துக்கு, ஆசீர்வாதத்தின் மகிமையான உச்சத்துக்கு கொண்டு போக அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு அர்ப்பணிங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சிறைபிடிக்கப்பட்ட எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை திரும்ப அந்த சிறையிலிருந்து வெளியிலே கொண்டு வர, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களை கனப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த நம்முடைய சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாகிய கர்த்தர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். God be the glory. அன்பானவர்களே, இந்த 27வது உபவாச நாளிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற அவர் வைராக்கியம் உள்ளவராய் வைராக்கியம் கொண்டு சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். எந்த இடத்துல நீ அடிமையா நினைச்சு இருக்கிறியோ, எந்த இடத்துல அடிமையான அனுபவத்தில் கிடக்கிறியோ, அந்த இடத்துலேருந்து உன்னை திரையிருப்பை திருப்பி இறங்கி உன்னை நல்ல ஸ்தானத்துக்கு நான் கொண்டு வருவேன். ஒரு நல்ல மகிமையான ஸ்தானத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அந்த வலிமையை உனக்கு நான் கொடுப்பேன். Glory to God. அப்படியே ரிசீவ் பண்ணி கர்த்தரிடத்தில் அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் அந்த வார்த்தைக்காக பாசமா அவர்கள் ஜெபம் பண்ணி நிறைவு செய்வார்கள். Glory to God.